அன்பார்ந்த யூடியூப் நேயர்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய சிந்தனை நிகழ்ச்சியில் நாம் ஒரு முக்கிய கருத்தை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். இந்தியாவில் தற்போது பீகார், வடமாநிலங்களில் உள்ள பீகாரில் மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு எடுத்து 2 லட்சம் மக்கள் தங்களுடைய வீடு உடைமைகளை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அதேபோல கர்நாடகத்திலும் 2 அணைகள் உடையும் அபாயத்தில் இருப்பதாகவும் செய்திகள் நமக்கு வந்து கொண்டிருக்கின்றன. அதேபோல் தமிழகத்திலும் சேலம், கன்னியாகுமரி மாவட்டங்களில் அதிக அளவான மழை பெய்து கொண்டிருப்பதாக ஒரு செய்தி நம்மளுக்கு ரெகுலராக வந்து கொண்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் பார்க்கும்போது ஒரு புறம் அதிக வெயில், மறுபுறம் அதிக மழை என்று நாட்டில் இயற்கையின் சீற்றம் மாறி மாறி வரும்போது மனிதனாகிய நாம் மழையை எப்படி சேமித்து வைக்கலாம் என்பதை யோசிப்பதற்கான சாத்தியக்கூறுகளை பற்றி இந்த அரசாங்கம் என்ன செய்கிறது என்று தெரியவில்லை. ஒரு சர்வே ரிப்போர்ட்டின்படி இந்தியாவில் பெய்கின்ற மழைகளை கடலுக்குள் செல்லாமல் தடுத்து நிறுத்தினால் இந்தியாவில் உள்ள நிலப்பரப்புகளில் 1 மீட்டர், அதாவது 3 அடி வரைக்கும் நிலத்த நீரை சேமிக்க முடியும் என்ற ஒரு கருத்து உள்ளது. இதை எதற்காக கூறுகிறோம் என்றால், மத்திய அரசாங்கம் இந்தியாவில் ஊரக வேலைவாய்ப்பு என்றும் 100 நாள் வேலை கொடுக்கிறோம் என்றும் கூறி பல திட்டங்களை செய்வதாக கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட திட்டங்களை இந்தியாவில் உள்ள ஒட்டுமொத்த நதிகளையும் இணைப்பதற்கான ஒரு சிறப்பு திட்டத்தை ஏன் இவர்கள் மூலம் செய்யக்கூடாது என்பதே இன்றைய சிந்தனை. அதுதான் நம்முடைய எதிர்கால தலைமுறைக்கு நாம் விட்டுச் செல்லும் ஒரு பெரிய பரிசாகும். இதற்கு முன் நம் தமிழகத்தில் கரிகால மன்னன் கட்டிய கல்லணையை ஒரு எடுத்துக்காட்டாக கூற விரும்புகிறோம். நன்றி. என்றும் நஞ்சார்ந்த உள்ளங்களுடன் விடைபெற்றுக் கொள்வது கே. பாலாஜி. நன்றி.